வணக்கம். மே 5ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சாம்சங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு $520 மில்லியன் டாக்ஸ் டிமாண்ட் ஜனவரி மாதத்தில் அவங்க அனுப்பியிருந்திருக்கிறாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்துட்டு இருக்கிறாங்க சாம்சங் நிறுவனம். அவங்க ட்ரிபியூனலில் அது தள்ளுபடி செய்யணுன்ற கோரிக்கையை முன்வைத்து இருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுனா, சில பொருட்களை அவங்க இறக்குமதி செய்திருக்கிறாங்க, அதோடைய கிளாசிஃபிகேஷன் தவறாக பண்ணி டாக்ஸ் கெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களில் ஒரு வாதம் என்ன சொல்கிறாங்க சாம்சங் நிறுவனம்னா, இதே போல தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த வரியும் போடலன்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் சாம்சங் நிறுவனம் இரண்டாவது பெரிய வெளிநாட்டு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு பெரிய டாக்ஸ் டிமாண்ட் இந்தியா அனுப்பியிருப்பது. இதற்கு முன்னாடி வோல்க்ஸ்வேகனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க $1.4 பில்லியன் டாக்ஸ் நோட்டீஸ். அவங்களும் அதை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடிட்டு வருவதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. ஓலா எலக்ட்ரிக்குடைய கிரெடிட் ரேட்டிங்கை இக்ரா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அது கிரெடிட் ரேட்டிங்கை பை செல் ரேட்டிங் கிடையாது, கிரெடிட் ரேட்டிங்கை இக்ரா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். முன்ன இருந்த ரேட்டிங் ஏ இப்போ டவுன்கிரேட் பண்ணதற்கு பிறகு BBB+ குறைக்கப்பட்டிருக்கு. அவுட்லுக் நெகட்டிவ். கிரெடிட் ரேட்டிங்னா என்ன, அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓலா எலக்ட்ரிக்குடைய இந்த நிதியாண்டு 2025 முழு ஆண்டிற்கான நஷ்டம் 1900 2,000 கோடி ரூபாய் இடையே இருக்கும்னு கருதுறாங்க இக்ரா. போன வருடம் 2024 நிதியாண்டில் அவங்களுடைய நஷ்டம் 1,600 கோடி ரூபாய் இருந்தது. ஸோ நஷ்டம் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க இக்ரா. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ், டிமார்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 14,872 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% கிட்டத்தட்ட அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 551 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. சி இன்சஸ் டெக் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹3.50. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 18,643 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 42,775 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.15%. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.82%. போன குவார்ட்டரில் 2.07% இருந்தது. நெட் என்பிஏ 0.47%. போன குவார்ட்டரில் 0.53% இருந்தது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. 25,000 கோடி ரூபாய் வரைக்கும் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் அல்லது ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் வழியாக அவங்க 25,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஒரு ஷேருக்கு ₹15.90. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 16ஆம் தேதி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க மே 5ஆம் தேதி. அதற்கு முன்னாடி ஒரு முன்னோட்டம். என்டிடிவி ப்ராஃபிட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடையது. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 2,490 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் 2,490 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரிட்டானியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. உத்தராகண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் இழப்பீடு வழங்க வேண்டும் பிரிட்டானியான்றதான் ஆர்டர். 21,79,000 ரூபாய் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாக சொல்லியிருக்கிறாங்க பிரிட்டானியா. என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. புதிதாக அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 77 கோடி ரூபாய். இன்ஃபோபீன்ஸ் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1. Q4க்கான டேட்டா. ரெவென்யூ 107 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 10 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டு 2025 வருவாய் 410 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் 38 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 69% அதிகரிச்சிருக்கு. ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. இந்தியன் ரயில்வேஸுடன் ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. 6 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். பார்சல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய ஆபரேஷனுக்கான கான்ட்ராக்ட் இது. 6 ஆண்டுல இது வழியாக அவங்களுக்கு 198 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ். ஆர்கியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 26.
பிஎல் கஷ்யப்க்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு. 510 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. யார்கிட்ட இருந்து? ஃபிடா டூ சிட்டி ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர். பிரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். இந்தியன் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 12 ரூபாய் 60 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 10 நெட் ப்ராஃபிட் 2956 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 32% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 6389 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 3.09%, போன குவார்ட்டரில் 3.26% இருந்தது. நெட் என்பிஏ 0.19%, போன குவார்ட்டரில் 0.21% இருந்தது. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 இருந்து. பாரதி ஏர்டெல் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. பிப்ரவரி மாதத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. டாடா குரூப்போட ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு. டாடா குரூப்புடைய டிடிஹெச் டைரக்ட் டு ஹோம் பிசினஸான டாடா பிளே மற்றும் பாரதி ஏர்டெலுடைய சப்சிடரியான பாரதி டெலிமீடியா லிமிடெட் ஒரு காம்பினேஷனில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது. இப்போ அது குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஏர்டெல். 2 நிறுவனங்களும் சுமூகமாக கைவிட்டிருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையை முன்னேறல. அதனால அந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு 2 பேரும் சுமூகமாக கைவிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பாரதி ஏர்டெல். சதன் இன்ஃபோசிஸ் பேர் மாற்றம் செய்கிறாங்க. சதன் இன்ஃபோ கன்சல்டன்ஸ் லிமிடெடாக பேர் மாற்றம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. எஸ்காட்ஸ் குபூட்டா மே 8 குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க எஸ்காட்ஸ் குபூட்டா. கோடெக் மஹிந்திரா பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல். டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா, ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 3551 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 14% விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 7284 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 7434 கோடி ரூபாய். Q4க்கான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.97%, முழு நிதியாண்டிற்கான நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.96%. கிராஸ் என்பிஏ 1.42%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.39%, நெட் என்பிஏ 0.31%, போன வருடம் இதே குவார்ட்டரில் 0.34% இருந்தது. நெட்வெப் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. முழு நிதியாண்டிற்கான இன்கம் மற்றும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அவங்க வரலாறுலே இல்லாத அதிகபட்சமாக வந்திருக்கு. இன்கம் மற்றும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முழு ஆண்டில் டோட்டல் இன்கம் 11,584 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1144 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 51% அதிகரிச்சிருக்கு. Q4க்கான ஆப்பரேட்டிங் இன்கம் 4147 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 56% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 430 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 45% அதிகரிச்சிருக்கு. JSW ஸ்டீல் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தோங்க. அவங்க பூஷன் பவர் அண்ட் ஸ்டீலுக்கு ரெசல்யூஷன் பிளான் தாக்கல் செய்திருந்திருக்காங்க. ஏன்னா பூஷன் பவர் அண்ட் ஸ்டீல் வந்து கார்பரேட் இன்சால்வன்சி வழக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த ரெசல்யூஷன் பிளானை NCLATயும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி. இப்போ அந்த செய்தியை உறுதி செய்திருக்கிறாங்க JSW ஸ்டீல். ஆமாம், NCLAT ஒப்புதல் கொடுத்திருந்த அந்த ரெசல்யூஷன் பிளானை இப்போ சுப்ரீம் கோர்ட் நிராகரிச்சிருக்கிறாங்க. JSW ஸ்டீல் தரப்புலேருந்து மற்றொரு அப்டேட் இருக்குது. ஒடிசா அரசு அவங்களுக்கு மீது 702 கோடி ரூபாய்க்கான மைனிங் டிமாண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அதை எதிர்த்து அவங்க ரிவிஷனரி அத்தாரிட்டி கிட்ட போயிருக்கிறாங்க. ரிவிஷனரி அத்தாரிட்டி கம்பெனிக்கு சாதகமாக இப்போதைக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. மறுபரிசீலனை செய்ய வேண்டும் ஒடிசா அரசுன்ற ஆர்டர் கொடுத்துருக்கிறாங்க. அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் உடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு மிதன்ஷூர் ஷா ராஜினாமா செய்திருக்கிறாரு. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நார்த் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய். இந்துஸ்தான் ஃபுட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய புது ஐஸ்கிரீம் ஆலையை திறக்கிறாங்க நாசிக்கில். டாடா டெக்னாலஜிஸ் குறித்தான அப்டேட். இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. TPG குரூப் தரப்புல வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸ். TPG குரூப் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்காங்க. ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. ஏப்ரல் 29 டாடா டெக்னாலஜிஸுடைய ஷேர்ஸை குறைச்சிருக்காங்க. 6%லிருந்து 2% குறைச்சிருக்கிறாங்க. ஒடிசி டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 1 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 21 ரேமன் லைஃப் ஸ்டைல் கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு சமீர் ஷா ராஜினாமா செய்திருக்கிறாரு. மேரிகோ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நம்ம பேராஷூட் தேங்காய் எண்ணெய் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 7 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 1 குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 343 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. ரெவென்யூ 2730 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரித்தது. முழு நிதியாண்டிற்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 10,830 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரித்தது. ப்ராஃபிட் 1629 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரித்தது. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். நிதியாண்டு 2026 ட்ரேடிங் வால்யூமுடைய வளர்ச்சி டபுள் டிஜிட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்.
ஜோதி லிமிடெடுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 6.35 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் யார்கிட்ட இருந்து? JWIL இன்ஃப்ரா லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்த ஆர்டர் இது. தத்துவ சிந்தன் ஃபார்மா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு ₹1. ஜிண்டால் சா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க, ஒரு ஷேருக்கு ₹2. 8 நிஃப்டி மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் உடைய பட்டியல் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். அடுத்த 12 மாதத்தில் 100லிருந்து 230% அவங்களுடைய ஷேர் பிரைஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 8 நிஃப்டி மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 600, 230% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைட்ஸ் ஃபார்மாக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 1472, 132% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பைசாலோ டிஜிட்டலுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 74, 131% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 133, 123% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேர்ல் குளோபலுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 2083, 121% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 132, அதாவது 107% மேலும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு. ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ்க்கு கொடுத்துருக்கிற டார்கெட் 59, 106% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஜாகிள் ப்ரீபெய்ட் ஓஷனுக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 635, அதாவது 100% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க அந்த எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஸ்விக்கி குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். ஜொமேட்டோ அவங்களுடைய 15 மினிட் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸை நிறுத்துவதாக அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அடுத்த நாளே ஸ்விக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய 10 நிமிஷத்தில் டெலிவரி செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் போல்ட் அது நல்லபடியாக போய்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. 500 நகரங்களை இப்போ எட்டியிருப்பதாக அவங்க அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. 6 மாதம் தான் ஆகுது இந்த போல்ட் பிஸ்னஸை ஸ்விக்கி துவங்கி. இப்போவே அவங்க 10 ஆர்டர் வருதுன்னா அதில் ஒன்று போல்ட் வழியாகத்தான் சர்வீஸ் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்விக்கி. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV18 இட்டர்னல், அதாவது ஜொமேட்டோ நிறுத்தின அதே பிஸ்னஸை ஸ்விக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியான பிஸ்னஸ் ஒன்று 15 மினிட் டெலிவரி, இது 10 நிமிஷத்துக்கான டெலிவரி. RBI சில வங்கிகளுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ICICI பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க் மற்றும் வேறு சில வங்கிகளுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். சில விதிகளை அவங்க சரியாக பின்பற்றலை அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ICICI பேங்குக்கு கிட்டத்தட்ட 98 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடாக்கு விதித்திருக்கிற பெனால்ட்டி 61 லட்சம் ரூபாய். IDBI பேங்குக்கு 32 லட்சம் ரூபாய் அபராதம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கும் 32 லட்சம் ரூபாய். ஆக்சிஸ் பேங்குக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மே 5 ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, இந்தியன் ஹோட்டல்ஸ், கேம்ஸ், கோஃபோர்ஜ் மற்றும் பிரதாப் ஸ்நாக்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.